திருவண்ணாமலை ஆலயத்திலே அமைந்திருக்கின்ற ஈசன் திருநாமம் அண்ணாமலை. திருவண்ணாமலை என்று சொன்னாலே ஒவ்வொருவரின் உடலுக்குள்ளும் ஒரு பரவசம் அவர்களை அறியாமல் ஏற்படும். அந்த அளவுக்கு நம்மையெல்லாம் ஆட்கொண்ட அந்த சர்வேஸ்வரன் அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் என்கிற திருநாமம் தாங்கி திருவண்ணாமலையில் தரிசனம் தருகிறார். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி. ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தியாம். எப்பேற்பட்ட பேறு பாருங்கள்! நீங்கள் இருந்த இடத்தில் இருந்தவாறு திருவண்ணாமலை என்று நினைத்தாலே அந்த அருணாச்சலேஸ்வரர் நமக்கெல்லாம் ஒரு முக்தியை கொடுக்கிறார். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தெய்வங்கள் மலைக்கு மேல் உண்டு. பல்வேறு ஆலயங்களை நாம் தரிசித்திருக்கிறோம். ஆனால் மலையே தெய்வமாக நாம் தரிசித்திருக்கிறோமா? அதுதான் திருவண்ணாமலை. அருணன் என்பவன் சூரியன். அசலம் என்றால் மலை. அருணாச்சலம் என்றால் சூரியனே மலையாக. சூரியன் என்றால் இந்த இடத்தில் நாம் அக்னி என்று கொள்ள வேண்டும். அந்த அக்னியே மலையாக அமைந்துள்ளதுதான் திருவண்ணாமலை. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பிரபஞ்சம் இயங்க வேண்டுமென்றால் 5 பெரும் சக்திகள் அவசியம் தேவை. நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம். இந்த அக்னிக்கு உண்டான திருத்தலம்தான் தற்போது அண்ணாமலையார். அண்ணா என்ற சொல்லுக்கு நெருங்க இயலாத என்கிற பொருள். யாரால் நெருங்க இயலாத? பிரம்மனாலும் நெருங்க முடியவில்லை, விஷ்ணுவாலும் நெருங்க முடியவில்லை. அப்பேற்பட்ட சக்தி கொண்ட அந்த அண்ணாமலையார்தான் இந்த புராண நிகழ்வின் காரணமாக இந்த திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ளார். என்ன புராண நிகழ்வு பார்ப்போமா? ஓம் நம சிவாய. மனிதர்களுக்குள் நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற போட்டி அடிக்கடி எழுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒருமுறை தெய்வங்களுக்குள்ளும் அப்படி ஒரு போட்டி வந்ததாம். யார் யாருக்கு? திருமாலுக்கும் பிரம்மனுக்கும். யார் பெரியவர் என்கிற போட்டி வந்தவுடனே அவர்கள் சிவபெருமானிடம் செல்கிறார்களாம், ஒரு தீர்ப்பை எதிர்நோக்கி. சிவபெருமான் வானுக்கும் பூமிக்குமாக ஒரு விஸ்வரூபம் எடுத்து ஒரு ஜோதி பிழம்பாக காட்சி கொடுத்து, எனது அடியை ஒருவர் காணச் செல்ல வேண்டும், எனது முடியை இன்னொருவர் காணச் செல்ல வேண்டும். யார் முதலில் அடியையோ அல்லது முடியையோ காணுகிறார்கள் என்றால் அவரே மிகப்பெரியவர் என்கிறாராம். உடனே திருமாலாகப்பட்டவர் வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் செல்கிறாராம். பிரம்மா ஆகப்பட்டவர் அன்ன வடிவம் எடுத்து, அதாவது அன்னப்பறவை வடிவம் எடுத்து மேலே பறந்து செல்கிறாராம் முடியை தரிசிக்க. அடியை தரிசிக்கச் சென்றவர் திரும்பி வந்துவிட்டார் சில காலம் கழித்து. திருமால் ஆகப்பட்டவர் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மதேவன் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகாசத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது, அந்த முடியை தரிசிக்க வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கிற போது எதிர்ப்பட்ட ஒரு தாழம்பூவிடம் சொன்னாராம் பிரம்மதேவன், சிவபெருமானது முடியை நான் தரிசித்து விட்டேன் என்று நீ பொய் சொல்ல வேண்டும் என்கிறாராம். அதன்படி தாழம்பூவும் பொய் சொன்ன ஒப்புக்கொண்டது. பொய்யைச் சொன்ன காரணத்தினால் அந்த தாழம்பூ சிவபூஜைக்கு பயன்படாது என்றும், பொய் சொன்ன காரணத்தினால் பிரம்மதேவனுக்கு பூலோகத்தில் ஆலயமே அமையாது என்றும் சிவபெருமான் சொல்லிவிட்டாராம். ஒரு பொய் சொன்னால் என்ன நிகழும் என்பதற்கு ஒரு புராணத்தின் மூலமாக ஈசன் அன்றே நமக்கு உரைத்திருக்கிறார்.
அடிமுடி காண இயலாத இந்த அற்புதமான சம்பவத்தை விளக்குவதுதான் லிங்கோத்பவர் திருவடிவம். அண்ணாமலையார் கருவறைக்கு பின்புறம் இந்த அற்புதமான லிங்கோத்பவர் திருவடிவத்தை நாம் தரிசிக்க முடியும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையில் பலகாலம் தங்கி திருவம்பாவை பாடல்களை எழுதியுள்ளார். கிரிவலப் பாதையில் செல்லும்போது அடி அண்ணாமலையில் மாணிக்க வாசகருக்கென்றே ஒரு கோவில் அமைந்துள்ளது. இந்த திருவண்ணாமலை சித்தர்களின் சரணாலயம். அருணகிரிநாதர், விருபாட்சி தேவர், குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், சேஷாத்ரி மகரிஷி, ரமண பகவான், யோகிராம் சுரத்குமார் என்று இந்த திருவண்ணாமலையில் இளைப்பாறிய மகான்களின் பட்டியல் மிகவும் நீளமானது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருவண்ணாமலையின் விசேஷமே கிரிவலம். கிரி என்பது மலை என்று பொருள்படும். ஈசனே மலையாக திருக்காட்சி தருகின்ற காரணத்தினால் இந்த மலையை வலம் வந்தாலே அருணாச்சலேஸ்வரரை வலம் வந்ததாக கொள்ளப்படும். இந்த கிரிவலப் பாதையின் நீளம் சுமார் 14 கிலோமீட்டர். பௌர்ணமி தினத்திலே அந்த மூலிகை காற்றை சுவாசிப்பதற்காகவும், சித்தர்களின் அருளை பெறுவதற்காகவும், அருணாச்சலேஸ்வரரின் அருளை பெறுவதற்காகவும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருகிறார்கள். இது திருவண்ணாமலையில் நாம் காண வேண்டிய அற்புதமான ஒரு திருக்காட்சி. கிரிவலம் செல்கிற போது எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆலய தலபுராணம் சொல்கிறது. இறைவனை தரிசிக்க இறை சிந்தனையுடன் தான் செல்ல வேண்டும். இந்த கிரிவலப் பாதையில் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் மிக மெதுவான தன்மையுடன் இருக்க வேண்டுமாம். வேகமாக நடக்கக்கூடாது. நமச்சிவாய நமச்சிவாய என்று நமச்சிவாய மந்திரத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். நமது சிந்தனையானது வேறு எந்த ஒரு பக்கமும் பயணிக்கக்கூடாது. உடன் வருபவர்களுடன் நாம் பேசக்கூடாது. கஷ்டப்படுகிறவர்களுக்கு நம்மால் உதவி செய்யலாம். இந்த கிரிவலப் பாதையில் ஏராளமான ஆலயங்களும் ஆசிரமங்களும் அமைந்திருக்கின்றன. என்றாலும் அவற்றுள் பிரதானமாக சொல்லப்படுவது அஷ்டலிங்க திருத்தலங்கள். இந்த கிரிவலப் பாதையில் பயணிக்கின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரும் இந்த அஷ்டலிங்க ஆலயங்களுக்குள் சென்று அந்த இறைவனை தரிசித்து அருள் பெற்றே அடுத்து கிரிவலத்தை தொடர்கிறார்கள். இந்த அஷ்டலிங்கங்கள் என்னென்ன? இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம். இந்த 8 லிங்கங்களுக்கும் அற்புதமான ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. திருவண்ணாமலையில் எத்தனையோ திருவிழாக்கள் நடந்தாலுமே அவற்றுள் முத்தாய்ப்பாக காணப்படுவது மகாதீபம். கார்த்திகை மாதத்தில் வருகின்ற தீப நிகழ்வு இங்கே விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. நண்பகல் 11 மணி வரை பரணி தீபம் காணப்படும். இந்த பரணி தீபத்தை ஆலயத்தில் பைரவர் சந்நிதிக்கு முன்னால் வைத்திருப்பார்கள். அதன் பிறகு இந்த பரணி தீபம் மலைக்கு மேல் எடுத்துச் செல்லப்படும். யார் எடுத்துச் செல்வார்கள்? பர்வதராஜ குலத்தினர். அவர்களுக்கு மட்டுமே இந்த உரிமை உள்ளது. இந்த பரணி தீபத்தை எடுத்துச் சென்று மலைக்கு மேல் 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றுவார்கள். அற்புதமான அந்த நிகழ்வை காண்பதற்காக பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை ஆலயத்திற்குள்ளும் கிரிவலப் பாதையிலும் தங்கள் வீட்டு மொட்டை மாடியிலும் நின்று கொண்டு இந்த மகாதீபத்தை தரிசிப்பார்கள். மகாதீபம் எந்த வேளையில் ஏற்றப்படுகிறதோ அதன் பிறகுதான் அவரவர்கள் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவபெருமானுக்கு உண்டான 64 வடிவங்களுள் அர்த்தநாரீஸ்வரர் ஒன்று.
அந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் தோன்றுவதற்கு காரணமே இந்த மகாதீபத் திருவிழாதான். ஈசனை எப்போதும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஈசனிடம் இடப்பாகத்தை வழங்குமாறு உமையம்மை கேட்டாள். அதற்கு அண்ணாமலையில் தவம் இருக்குமாறு இறைவன் பணித்தார். ஒரு கார்த்திகை பௌர்ணமி திருக்கார்த்திகை சேருகின்ற தினத்தில் முழு ஒளியாக மலை மீது காட்சி தந்து கிரிவலம் வருமாறு பார்வதி தேவியை பணித்தார். வருகிறபோது தனது இடது பாகத்தில் இடம் கொடுத்து அந்த தேவியை ஏற்றுக்கொண்டாராம். இதை நினைவுபடுத்துவது போலத்தான் மகாதீபத் திருவிழாவின் போது 6 மணிக்கு தீபம் ஏற்றுவதற்கு முன்னால் திருவண்ணாமலை ஆலயத்தில் அந்த அர்த்தநாரீஸ்வரர் நடன காட்சியை பக்தர்கள் சொற்ப நிமிடங்கள் மட்டுமே தரிசிக்க முடியும். ஒரு சில நிமிடங்கள் மட்டும் காட்சி தருகிற இந்த அர்த்தநாரீஸ்வரர் திருவண்ணாமலை ஆலயத்தில் வெகு சிறப்பு. திருவண்ணாமலை ஆலயத்தின் 4 திசைகளிலும் 4 பிரதான ராஜகோபுரங்கள் காணப்பட்டாலுமே வடக்கு கோபுரமான அம்மணியம்மாள் கோபுரம் வெகு சிறப்பாக சொல்லப்படுகிறது. மிக உயர்ந்த கோபுரமாக கருதப்படுகிறது. 171 அடி கொண்ட இந்த ராஜகோபுரத்தை அம்மணியம்மாள் என்கிற பெண்மணியே கட்டியிருக்கிறாராம். இந்த ஆலயத்திலே அருளுகிற நாயகி உண்ணாமுலையம்மன் என்கிற அபித குஜாம்பிகை. வற்றாத செல்வத்தை கொண்டவளாய் நம்மையெல்லாம் அருள் பாலித்து ஆட்கொள்பவளாய் இந்த நாயகியாகப்பட்டவள் விளங்குகிறாள். அண்ணாமலையார் ஆலயத்தை எந்த நாளிலும் நாம் தரிசிக்கலாம் என்றாலுமே சில சிறப்பான நாட்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. திங்கட்கிழமை, பிரதோஷ தினங்கள், திருவாதிரை தினங்கள் போன்ற தினங்களில் சிவபெருமானை தரிசிப்பது நலன் பயக்கும். அதுபோல இந்த ஆலயம் அக்னிக்கு உரித்தான தலம் என்பதால் அக்னிக்கு உரிய கிரகம் அங்காரகன். அங்காரகன் என்றால் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை தினத்திலே திருவண்ணாமலை சென்று இந்த இறைவனை வணங்குவதும் கிரிவலம் வருவதும் நற்பலன்களை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? நாம் அனைவரும் என்ன பதிலை சொல்வோம்? செல்வம் என்று சொல்வோம், பொருள் தேவை என்று சொல்வோம். ஆனால் இந்த அண்ணாமலையில் பொருளை மறந்து அருளை தேடி எவரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த அண்ணாமலையார் அருள்கிறார். இந்த திருவண்ணாமலையை வலம் வருகின்ற போது ஒரு அற்புதமான காட்சியை நாம் காண முடியும். வெளிநாட்டினர் பலர் இந்த திருத்தலத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் ஒரு சாதாரணமான சைக்கிளில் பயணிக்கிறார்கள். பொருள் தேவை எல்லாம் பூர்த்தியான பின்னே இந்த பொருளை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும்? இறைவனின் அருள்தானே நமக்கு தேவை என்று அந்த அந்நியர்கள் உணர்ந்து கொண்டு இந்த திருவண்ணாமலையை தங்களது வாழ்விடமாக கொண்டிருக்கிறார்கள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தில் காணப்படுகின்ற ஆசிரமங்களில் தங்கியும் அந்த ஆசிரமத்தில் உரைகின்ற மகான்களின் அருளாசி கொண்டும் அவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். பொருளை என்றைக்கு துறக்கிறோமோ அன்றைக்குத்தான் இறைவனது அருள் நம்மை வந்து சேர்கிறது. அந்த வகையிலே போதும் என்கிற மனம் நமக்கு வந்துவிட்டாலே இறைவனை நெருங்குகிற நாள் நமக்கு வந்துவிட்டது என்பது பொருள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த திருத்தலத்திலே பாருங்கள், எத்தனை மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ரமண பகவான், இந்த ரமண பகவான் திருவண்ணாமலை என்கிற வார்த்தையை கேள்விப்பட்டவுடனே ஒரு சிறுவனாக இருந்த நாளில் இருந்து இந்த அண்ணாமலைக்கு எப்போது செல்வோம், இந்த அண்ணாமலையை எப்போது தரிசிப்போம் என்று காத்து கிடந்தாராம். தனது வீட்டிலே கூட சொல்லாமல் ஒரு நாள் ரயில் ஏறி
மதுரையில் இருந்து பயணித்து திருவண்ணாமலையை அடைந்தார். தன்னை நாடி வருகிற ஒரு பக்தனை எப்படி ஆட்கொள்ள வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியாதா? தன்னை நோக்கி ஓடி வருகிற குழந்தையை தான் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு தெரியாதா? அதுபோல சிறுவனான ரமணன் திருவண்ணாமலைக்கு வருகின்ற போது அந்த சிறுவனை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆலயத்திலே பக்தர்களே இல்லாமல், ஆலய திருச்சந்நிதிகள் அர்ச்சகர்களே இல்லாமல் அண்ணாமலையார் வரவேற்றாராம். ரமணர் என்கிற சிறுவனும் அந்த அண்ணாமலையாரும் மட்டுமே காணப்பட்டார்களாம். இறைவனது அருள் ரமணருக்கு இப்படித்தான் துவங்கியது. இதுபோல எத்தனையோ சித்தர்கள், எத்தனையோ மகான்கள் அந்த அருணாச்சலேஸ்வரரின் பரிபூரணமான நாமும் தரிசித்து அந்த கிரிவலப் பாதையில் சிவநாமம் சொல்லிக்கொண்டு நாமும் நடந்தால் நமக்கும் கொஞ்சமாவது அந்த அருள் கிடைக்காதா என்கிற எதிர்பார்ப்புடன் தான் இந்த பாரத தேசத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலை நோக்கி படையெடுக்கிறார்கள். இறைவனது அருள் யாருக்கு கிடைக்கும்? இன்னாருக்கு என்று சொல்ல முடியாது. இறை தாகம் எவருக்கு காணப்படுகிறதோ அவரை ஆட்கொள்ள இறைவன் தயாராக இருக்கிறான். இந்த திருவண்ணாமலையிலேயே பாருங்கள், எத்துணை மடங்கள், எத்துணை சத்திரங்கள் அந்த காலத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த ஜாதி, இவர்கள் இப்படிப்பட்ட குலத்தைச் சார்ந்தவர்கள் என்று பார்த்தா இறைவன் அருளுகின்றான். அவர்களது மனதை பார்க்கின்றான். பக்தி என்பது வெளியே அல்ல, நமது உள்ளுக்குள் இருக்கிறது. இந்த உள்ளுக்குள்ளே இறைவனை நிறுத்தி நாம் வணங்க ஆரம்பித்தால் அந்த இறைவன் நம்மையும் ஆட்கொள்வான். அருணாச்சலேஸ்வரரின் அருள் நம் அனைவருக்குமே கிட்டும். அண்ணாமலையானே அடிபோற்றி என்கிற அவனது நாமத்தைச் சொல்லி அவனது திருவடிகளில் பணிவோம். ஓம் நம சிவாய.